கரூரில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளம் ஜோடி விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரை விட்டுள்ளனர். இன்னும் ஓரிரு மாதங்களில் திருமணம் செய்து மன வாழ்வில் அடியெடுத்து வைக்க இருந்தவர்கள் மரணத்திலும் கைகோர்த்த சம்பவம் மனதை உலுக்குகிறது. வாழ்வில் ஒன்று சேரவிருந்த ஜோடி இறுதியில் மரணத்தில் கைகோர்த்த மனதை உலுக்கும் காட்சிகள் தான் இவை. கரூர் மாவட்டம் வடக்கு காமராஜபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் ஆகாஷ். இவருக்கும் உப்பிடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியையான கோகுலஸ்ரீக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவிருந்தது. விஜயின் தீவிர ரசிகர்களான இருவரும் அவரை பார்ப்பதற்காக கரூரில் நடந்த பரப்புரைக்கு சென்றனர். கோகுலஸ்ரீ தனது தம்பியையும் உடன் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. உறவினர் வீட்டின் மாடியிலிருந்து விஜய் பேசுவதை கேட்ட இருவரும் அவர் பிரச்சாரத்தை முடித்ததும் மாடியிலிருந்து கீழே இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கிய ஆகாஷும் கோகுலஸ்ரீயும் கூட்டத்தில் மிதிபட்டே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோகுலஸ்ரீயின் தம்பி கூட்ட நெரிசலுக்கு முன்னதாக வெளியேறியதால் அவர் உயிர் பிழைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரபாகரன், பாத்திமா பானு. இந்த தம்பதிக்கு 2 வயதில் கமல் பாட்ஷா என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் தனது சொந்த ஊருக்கு வந்த விஜயை பார்ப்பதற்காக கணவன் மற்றும் குழந்தையுடன் கரூருக்கு சென்ற பாத்திமா பானு குழந்தையை வீட்டிலேயே விட்டுவிட்டு கணவனோடு விஜயை பார்க்க சென்றார். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருவரும் மயங்கியுள்ளனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு சுய நினைவுக்கு திரும்பிய பிரபாகரன் மனைவி அருகில் இல்லாமல் அவரை தேடிய போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. தாயை இழந்து 2 வயது குழந்தை தவிப்பது பார்ப்பவர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. சுத்தமா எங்க இருக்க என்ன பண்ற பேச்சு மூச்சு இல்லாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத நான் ரெக்கவர் ஆனேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே எழுந்திரிச்சோன்னு நான் ரெக்கவர் ஆகிட்டேன். என் ஒய்ஃப் அவங்களுக்காக தேட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் நடக்கக்கூட முடியல. அந்த சூழ்நிலையில நான் என் பைக் எங்கே போட்டேன் என்னன்னு தெரியல. அது போய் அப்புறம் தேடி எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். அங்கேயும் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் கரூர் ஜிஹெச்சுக்கு போனது. கரூர் ஜிஹெச்சில் போயிட்டு உள்ள விடலை. நான் வெளியே இருந்து பார்த்துட்டு சரி மருத்துவரையில் ஒரு போய் பார்த்துருவோம் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்கும்போது என்னோட இறந்த நிலையில் உடல் எனக்கு காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயபிரகாஷ், கோகுலப்பிரியா தம்பதி. இந்த தம்பதிக்கு 5 வயதில் மகள் உள்ள நிலையில் விஜயை பார்க்க வேண்டும் என கணவனை கோகுலப்பிரியா நச்சரிக்க இருவரும் குழந்தையுடன் விஜயை பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் அதிகமானதும் வீட்டிற்கு செல்லலாம் என மனைவியை ஜெயபிரகாஷ் அழைத்தபோது அவர் குழந்தையை தூக்கிக்கிட்டு நீங்க வெளியே போங்க, நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன் என்று சொன்ன கோகுலப்பிரியா நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். பள்ளி படிப்பை முழுமையாக துவங்காத மகளை வைத்துக் கொண்டு தனியே எப்படி வளர்ப்பேன் என ஜெயபிரகாஷ் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தை வேடிக்கை பார்க்க சென்ற கரூர் நகர போக்குவரத்து காவலர் தெய்வேந்திரனின் மனைவி சுகன்யா கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கரூர் வடிவேல் நகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் சிறிது நேரம் வைக்கப்பட்டு பிறகு அவரது சொந்த ஊரான தான்தோன்றிமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சுகன்யாவை பறிகொடுத்த குடும்பத்தினர் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறியது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அப்பனோட எல்லாம் முடிச்சு போயிட்டு